ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ரீசெண்ட்ல டெல்லியில ஜந்தர் மந்தர்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி நீட்டை முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கோரிக்கை என்னவா இருக்குன்னா, நீட்ல நடந்த முறைகேடுகளுக்கு கவர்மெண்ட் சரியான பதில் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம யார் யார் தவறு செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு தண்டனை அளிக்கணும்ன்ற மாதிரி ஒரு நல்ல நோக்கத்தோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன ஆச்சுன்னா, 2 நாளைக்கு முன்னாடி இது சார்ந்த எல்லாரையுமே சிஆர்பிஎஃப் பர்சனல வச்சு வயலன்ஸ் நடந்ததுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிலீஸும் பண்ணிருக்காங்க. நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணோம்னா நம்ம அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் 19ல நம்ம எப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணோம்னா எந்தவித ஆயுதங்கள் இருக்கக்கூடாது. இன்னொன்னு அமைதியா ப்ரொடெஸ்ட் பண்ணணும். நம்ம ப்ரொடெஸ்ட் பண்றதுனால மத்தவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம ஆர்டர்னு சொல்லுவாங்க, லா அண்ட் ஆர்டர்னு சொன்னா அந்த ஆர்டர், அதாவது சட்ட ஒழுங்குக்கு எந்த விதிமீறலும் நடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதாவது பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் இந்த மாதிரி லீக் ஆகிறனால நிறைய குழந்தைகளோட எதிர்காலம் நிறைய இடத்துல பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்ல அவங்க மன உளைச்சல் நிறையவே ஆகுது. பட் இது எல்லாமே இந்த ப்ரொடெஸ்ட் ஃபுல்லாவே ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லலாம். இந்த ப்ரொடெஸ்ட்குள்ள தேவையில்லாத எலிமெண்ட் நிறையவே உள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த சோனம் வேக்சின் சொல்றாங்க இல்லையா, இந்த ஆள் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த், அதாவது 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த ஆள் ப்ரொடெஸ்ட் பண்ணி லடாக்ல 2 அப்பாவி மக்களோட உயிர் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ப்ரொடெஸ்ட ஸ்டார்ட் பண்ண அபிஜித் டிப்கேன்னு சொல்லிட்டு இருக்கவரும் பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஏற்கனவே சேர்ந்து ஒர்க் பண்ணவர். ஃபாரின்ல இருந்து இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணுன்றதுக்காகவே மெனக்கெட்டு செலவு பண்ணி கிளம்பி வந்திருக்கான். இங்க மக்கள் வேலை போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கோம். இவன் என்னடானா ப்ரொடெஸ்ட் பண்றதுக்காகவே அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கான். சோ இதுல பின்னாடி இருக்க அஜெண்டா நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணி சென்சேஷன் பண்ணி நிறைய குழந்தைகளை இந்த மாதிரி ப்ரொடெஸ்டுக்கு பலி கொடுக்கணும்னு நிறைய பிளான் பண்ணியே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப 2 நாளா, இப்போ நேத்து இன்னைக்கு வீடியோ எல்லாம் பாக்குறேன், இந்த பஞ்சாப்ல இருந்து நிறைய பேர் இந்த கால்சா அமைப்பு சேர்ந்தவனுங்க எல்லாம் கத்திய தூக்கி கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. என்னைக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் கத்தி இந்த மாதிரி ஒரு ஆயுதங்களை நோக்கி போகுதோ கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா அந்த ப்ரொடெஸ்ட் அமுக்க பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ப்ரொடெஸ்ட்ல நிறைய ஆன்டி இந்தியன் எலிமெண்ட் ஆக்டிவா லீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த நம்ம கைவிட்டு என்ற மாதிரி நிறைய பேரே சொல்லலாம். இந்த ப்ரொடெஸ்ட்ல நீங்களே அதுல ஸ்டேஜ்ல வர ஒவ்வொருத்தவங்களோட இதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டேஜ்ல பேசியிருக்காங்கன்னு சும்மா சர்ச் பண்ணி மட்டும் பாருங்க. அதுலயே அவங்களோட இன்டென்ட் என்னன்னு கிளியரா தெரியும். ஃபைனலி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ரொடக்டிவ் வயசுல படிச்சு முன்னேறி நம்ம குடும்பத்தை காப்பாத்தி நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணுன்ற யோசிக்கிறோமே தவிர தேவையில்லாம இந்த ப்ரொடெஸ்ட்ல மாட்டி உங்க இளமையை கெடுத்துக்காதீங்க. இந்த ப்ரொடெஸ்ட்ல சின்ன தப்பு பண்ணி யார் யாரெல்லாம் மாட்டுறாங்களோ அவங்களோட லைஃபே பெரிய அளவுல பாதிக்கப்படும். சோ எது பண்ணாலும் சிந்திச்சு செயல்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஃபாலோ, ஷேர் பண்ணிருக்கேன். மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.